கம்பநாட்டாழ்வார் 10,000 கவிதையை சத்தாக தந்த அவனுடைய வரியை எடுத்து வச்சு தசரத சக்கரவர்த்தியை அறிமுகப்படுத்தும் போது எப்படா இருந்ததுன்னா அயோத்தி மாநகரம் வன்மை இல்லையோர் வறுமை இல்லை, அங்கே தேவைங்கிறதே இல்லை. ஏன்? வரியன் ஒம்பும் ஓர் செல்கதியை நீதி காத்து அரசு செய்தான். ஏழை விவசாயி நிலத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டான். வன்மை இல்லை, அதனால் வறுமை இல்லை. எப்படி? ஆனாலும் அவனுக்கு ஏதாவது குறை இருந்ததா? பெரிது ஒரு குறை இல்லை, தனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும். அவன் மனசெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனாலும் ஒரு குறை. என்ன குறை? தனக்கு பின்னாடி ஒரு பிள்ளை வேணும். எப்படிடா பிறந்தான்னா? அப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருகுண இந்த 4 பிள்ளைகளும் பிறந்தது பெருசு இல்லை. முனிவன் யாகத்துக்கு கேட்டபோது 4வருள் கரிய செம்மல் ஒருவரை, ராமன்னு அந்த வார்த்தையை சொல்லாமல் 4 பேரில் கருப்பாக இருப்பான்ல அவனை கொடுன்னாராம். அவரை அந்த முனிவனோட போனது முக்கியம் இல்லை. தாடகையை வதம் செய்கிறார், அகல்யைய பெண்ணாக மாற்றுறார். இந்த 2 நுட்பத்தையும் பலமுறை இந்த பாட்டை சொல்லியிருக்கேன். ஆனால் சுவையோடு இந்த கவிநயத்தில் பார்க்கணும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கால் வண்ணம் இங்கு. அப்படின்னா என்ன? கண்டேன்னா வியத்தல், வியந்து போகிறான். பெண்ணை அணைப்பதற்கு பதிலாக தாடகைங்கிறத அரைக்கினால அழிச்சான். ஒரு கல் மண் துகளை பெண்ணாக மாற்றினான். அதுதான் ராமனுடைய சிறப்பு.